ஊரே குப்பைன்னு சொல்லி ஓரங்கட்டுன ஒருத்தன் தனியா நின்னு எப்படி அசுர பலத்தோட ஒரு பேரரசையே உருவாக்குறான்னு பார்க்க ரெடியா இரு மச்சான். வெல்கம் டு த ரவுடி ரீகேப்ஸ் தமிழ். லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா மச்சான்ஸ். நான் ஒரு புது உலகத்துக்கு டிரான்ஸ்மிகிரேட் ஆகி வந்தவன்டா. இங்க எல்லாருக்கும் அவேக்கனிங்னு ஒரு பவர் கிடைக்கும். ஆனா இந்த கடவுளுங்களாலே சாபம் வாங்கின முதல் ஆளு நான் தான். என்ன பார்த்து ஊரே லூசுன்னு சொல்லுது. ஏன்னா ட்ரிபிள் எஸ் ரேங்க் கிளாஸ் ஆன அண்டட் கலாமிட்டிய நான் வேணாம்னு தூக்கி அடிச்சிட்டேன். கடவுளுங்கெல்லாம் வெறும் பேய்ங்க தான் ப்ரூவ் பண்ணதா அப்படி பண்ண. என் லவ்வர் யான் கூட என்ன பிரேக்கப் பண்ண பாக்குறா. ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியாது, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத காட் ஃபாசேக்கன் என்ற ஹிட்டன் கிளாஸ நான் அவேக்கன் பண்ணிருக்கேன்னு. இப்போ ஸ்டேஜ்ல நின்னு யோசிக்கிறேன். டெக்ஸ்ட் புக்ல போட்டதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லடா. டெக்ஸ்ட் புக்ல போட்டபடி 2 கையும் அந்த ஆன்சியன்ட் ஸ்டோன் ஸ்லாப்ல வச்சா ஏதாச்சும் ஒரு கடவுள் வரும். அது நம்மள ஃபாலோவரா செலக்ட் பண்ணி ஒரு கிளாஸ் பவர் தரும். அப்புறம் மான்ஸ்டர்ஸை வேட்டையாடி அதோட சோல் ஃப்ளேம அதுக்கு பலி கொடுத்து செம்ம பவர் வாங்கலாம். ஆனா என் முன்னாடி இப்போ 4 கடவுளுங்க நிக்கிறானுங்க. முதல்ல வந்தது ஒரு வார் காடஸ். செம்ம திமிரு மூஞ்சில அப்படியே தெரியுது. வேக்னர், உன் ஹார்ட் ஒர்க்க பார்த்தேன். என்ன ஃபாலோ பண்ணு, உனக்கு வாரியர் கிளாஸ் தரேன் அப்படின்னு சீன் போட்டுச்சு. அந்த ஸ்லாப்ல இருந்து ஒரு உடைந்த பெரிய கத்தி வந்துச்சு. அதுதான் இருக்கிறதுலயே தம்மா தூண்டு கிளாஸான டி ரேங்க் வாரியர். இத பார்த்துட்டு கூட்டமே நக்கலடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ படிச்சு என்னடா பண்ண, கடைசியில குப்பை கிளாஸ் தான் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ என் முன்னாடி ஆப்ஷன் ஒன்று வந்துச்சு. டி ரேங்க் வாரியர் கிளாஸ் சூஸ் பண்ணா பேஸ் ஸ்கில் செயின் ட்ரஸ்ட், இன்னேட் ஸ்கில் ஒன்னும் இல்ல. நான் யோசிச்சேன், இந்த திமிரு பிடிச்ச வார் காடஸ் என்ன வெறும் பீரங்கி தீனின்னு சொல்ற மாதிரி ஒரு மொக்க கிளாஸ்ல சேர்க்க பாக்குறாளேன்னு யோசிக்காம வேணான்னு தலையாட்டிட்டேன். அப்புறம் 2வது கடவுளை பார்த்தேன். ஃபுல்லா பிளாக் கோட் போட்டு செம்ம கொலவெறி மூட்ல நின்னுட்டு இருந்துச்சு. அந்த 2வது காட் என்கிட்ட வந்து, நல்ல சாய்ஸ், என்ன ஃபாலோ பண்ணி ஷேடோ அசாசின் ஆகுன்னு சொன்னதும் ஒரு கருப்பு கத்தி என் தொண்டையில வந்து நின்னுச்சு. ஆப்ஷன் 2, எஸ் ரேங்க் கிளாஸ் ஷேடோ அசாசின். ஸ்லாப்ல இருந்து கண்ணை பறிக்கிற பர்பிள் லைட் வந்துச்சு. அதை பார்த்துட்டு கூட்டமே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏண்டா ஒரே ஆளுக்கு எப்படி 2 கிளாஸ் வருதுன்னு பியாவுகான்ல கத்துனா. பிரின்சிபல் லின் பெஞ்ச தட்டி, இதுதான்டா எஸ் ரேங்க் கிளாஸ்னு எக்ஸைட்மெண்ட்ல குதிச்சாரு. ஆனா நான் மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டேன். எஸ் ரேங்க் ஷேடோ அசாசின் செம்ம கிளாஸ் தான். ஆனா இன்னும் 2 கடவுளுங்க வெயிட் பண்றாங்களே. அந்த பிளாக் கோட் போட்ட கடவுள் மூஞ்சில பயம் தெரிஞ்சது 3வது கடவுளை பார்த்து. அது ஒரு பெருசு, கையில எலும்பு குச்சி வச்சு பேல் ப்ளூ ஃப்ளேமோட கெத்தா நின்னுச்சு. அதுதான் டெத் காட். என் முன்னாடி முட்டி போடு, லைஃப் மற்றும் டெத்தை கண்ட்ரோல் பண்ற பவரை தரேன்னு மாசா சொன்னாரு. நான் செம்மன்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆப்ஷன் 3, டெத் காட்க்கு சப்மிட் ஆகி ட்ரிபிள் எஸ் ரேங்க் கிளாஸ் அண்டட் கலாமிட்டி எடுக்கலாம். இன்னேட் ஸ்கில் அன்லிமிட்டெட் அண்டட் சர்வன்ஸ். இன்ஸ்டன்டா ஸ்லாப்ல இருந்து ஆரஞ்சு லைட் வந்து ராபிட் கிங்டம் ஃபுல்லா சூரிய கிரகணம் மாதிரி இருட்டடிச்சிருச்சு. பில்லியன் கணக்கான அண்டட் ஆர்மிஸ் கையில பறந்துச்சு. சிட்டி ஃபுல்லா எமர்ஜென்சி நியூஸ் பிளாஷ் ஆச்சு. மக்களே பயப்படாதீங்க, நம்ம ஊர் அவேக்கனர் தான் இதை பண்ணிருக்காருன்னு ரிப்போர்ட்டர் சொன்னாங்க. சீக்ரெட் மிலிட்டரி பேஸ் உல்ஃப்ஸ்டென்லையும் எல்டர் சென் இந்த மேட்டரை வெளியே தெரியாம கவர் பண்ண ஆள் அனுப்புனாரு. செரமனி நடக்கிற இடத்துல மீடியாலாம் வெறியாகி கேமராவை என் பக்கமே திருப்பிட்டாங்க. நான் இந்த டெட் காடை பார்த்து கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா ராபிட் கிங்டமோட ப்ரீவியஸ் டபுள்எஸ் ரேங்க் அவாக்குனரே டாப் லெவல்ல இருந்தாரு. அப்போ ட்ரிபிள்எஸ் ரேங்க்னா காட் லெவல் ஸ்டார்டிங் ஹேண்ட் தான். ஆனா நான் மறுபடியும் வேணாம்னு தலையாட்டிட்டேன். கடைசி கடவுளை பார்க்க. அந்த 4வது கடவுள் பார்க்க பிச்சைக்கார மாதிரி ஃபுல்லா தழும்புகளோட களைஞ்ச முடியோட ஒரு அணைய போற டார்ச் வச்சிருந்தான். ஆனா அது பேசின முதல் வார்த்தையில நான் ஷாக் ஆயிட்டேன். நீயும் ப்ளூ ஸ்டார்ல இருந்து வந்த டிரான்ஸ்மிகிரேட்டர் தானே? என் மைண்டே பிளாங்க் ஆயிடுச்சு. இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. இந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கிறவன் எப்படி கண்டுபிடிச்சான்? அவன் உடனே அவசரமா சொன்னான், எந்த கடவுளை ஃபாலோ பண்ணாத, இது ஒரு பெரிய சதி, நம்மள காயா வச்சு பலி கொடுக்க பாக்குறானுங்க. கடவுளுங்களையும் கொள்ளலாம், நாமளும் கடவுள் ஆகலாம்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பவர் தாக்கி அப்படியே மறைஞ்சிட்டான். ஸ்கிரீன்ல ஆப்ஷன் 4 வந்துச்சு. காட்ஸ் பிளெஸிங்கை ரிஃப்யூஸ் பண்ணிட்டு காட் ஃபார் சேக்கன் ஆகிறது.
பேஸ் ஸ்கில் ஒண்ணுமில்ல. பிரைட், ஃப்ராக்சர்ட் டிவினிட்டி. மான்ஸ்டரை கொன்னு சோல் ஃப்ளேமை நாமே எடுத்துக்கிட்டு அதோட பவரை நமதாக்கிக்கலாம். அப்பதான் நான் கவனிச்சேன், அந்த 3 கடவுளுங்க தலைக்கு மேலேயும் ட்ரில்லியன்ஸ்ல ரெட் கலர் ஹெல்த் பார்ஸ் தெரிஞ்சுது. கடவுளுங்களுக்கே ஹெல்த் பாரா? அப்ப மனுஷனும் கடவுளாகலாம். ஃப்ராக்சர்ட் டிவினிட்டி இருக்கிறதால கடவுளுங்களுக்கு ஈக்குவலா நாம நிக்கலாம், யாருக்கும் பலி கொடுக்க வேணாம். இது அன்லிமிட்டெட் growth இருக்கிற கிளாஸ். இந்த முதல் 3 கடவுளுங்களும் அடிமை மாதிரி தான் நடத்த பாக்குறாங்க, மரியாதையே இல்ல. ஸ்டேஜ்ல பிரின்சிபலும் கில்ட் மாஸ்டர்ஸும் என்ன கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கின் நம்ம ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட்னு. ஆனா ஸ்கைல இருந்த அன்டட் ஆர்மிலாம் மறைஞ்சு 4வது பில்லர் லைட் அந்த டாட் சிம்பிளோட வந்துச்சு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆரஞ்சு பில்லர் தான் பிரைட்டா இருந்துச்சு, ஸோ ட்ரிபிள்எஸ் ரேங்க் தான் பெஸ்ட் சாய்ஸ்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நான் அந்த டார்ச் கிளாஸை செலக்ட் பண்ணதும் அது என் புருவத்துக்கு நடுல செட் ஆயிடுச்சு. கூட்டமே கஜு பஜுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. பிரின்சிபல் மூஞ்சி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபீனிக்ஸ் கில்ட் மாஸ்டர் வருத்தப்பட்டான். பிரின்சிபல் கோவத்துல ஸ்டேஜுக்கு ஓடி வந்து கத்துனாரு. மீடியால நியூஸ் போட்டு ட்ரிபிள்எஸ் ரேங்க் லாஸ் ஆயிடுச்சு, ஸ்கூல் தான் தப்புன்னு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பியாவும் மிங்கும் லோக்கல் லூசு எப்பவும் லூசு தான், சான்ஸ் கிடைச்சும் யூஸ் பண்ணலன்னு சந்தோஷப்பட்டாங்க. பியா வானத்தை பார்த்து ஒரு வழியா நிம்மதியா மூச்சு விட்டான்டா. இவ்வளோ நேரமா கின்க்கு பின்னாடியே தான் நம்ம லைஃப் போகும்னு செம்ம பயத்துல இருந்தான். அங்க ஸ்டேஜ்ல நான் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த 4 கடவுளுங்களும் விஷன்ஸும் காணாம போயிடுச்சு. இன்ஸ்டன்ட்டா என்னை எவனோ ஒரு புது இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டான். அப்போ காதுல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. புது அவேக்கனர், நீ இப்போ ட்ரையல் டவருக்குள்ள வந்துட்ட. இதுதான் உனக்கு கடைசி டெஸ்ட். உன் கிளாஸ நீ எப்படி யூஸ் பண்ணி முன்னாடி வரன்னு பார்க்கலாம். சுத்தி முத்தி பார்த்தா ஒரு கசடான காடு மாதிரி இருந்துச்சு. இதுதான் ட்ரையல் டவரோட முதல் ஃப்ளோர். ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒரு புது உலகம் மாதிரி. அங்க இருக்கிற கார்டியன் மான்ஸ்டரை போட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். என் ஸ்டேட்டஸ் பேனலை திறந்து பார்த்தா எல்லா ஸ்டேட்ஸும் கேவலமா டட்டாவா இருந்துச்சுடா. வைட்டாலிட்டி, ஸ்ட்ரென்த், அகிலிட்டி, ஸ்பிரிட் எல்லாமே வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். ஹெல்த்தும் டிஃபென்ஸும் ஒரு டி ரேங்கை விட மோசம். ஸ்டார்டர் ஸ்கில்லே இல்ல. வெறும் அந்த ஃப்ராக்சர்ட் டிவினிட்டி ட்ரெய்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ட்ரெய்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தேன். கடவுளால கைவிடப்பட்டவனோட ஃப்ராக்சர்ட் டிவினிட்டி இது. இருந்தாலும் மான்ஸ்டர்ஸோட சோல் ஃப்ளேமை தின்னா இது மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகும். நான் தப்பா பெட் கட்டலையேன்னு நினைச்சேன். அப்போ ஜங்கிள்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு. முதல் ஃப்ளோர் மான்ஸ்டரான காப்ளின்ஸ் வந்துருச்சுங்க. ரொம்ப மொக்க மான்ஸ்டர்னாலும் என் ஸ்டேட்ஸுக்கு நான் கொஞ்சம் கூட கேலஸா இருக்கக்கூடாது. கையில ஸ்பியரை கட்டியா பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்டெப் வச்சேன். மொத்தம் 3 காப்ளின்ஸ். ஒரு காப்ளின் அயன் ஸ்வாடோட என் முன்னாடி பாஞ்சு வந்துச்சு. நான் ஸ்பியரால அதை பாரி பண்ணி டக்குன்னு அதோட செஸ்ட்லயே குத்துனேன். அது கத்துட்டே விழுந்துருச்சு. மத்த 2 காப்ளின்ஸும் 2 பக்கம் இருந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா நான் முதல் காப்ளினை முடிச்சு தள்ளிட்டு மீதி 2ஐயும் 5 நிமிஷத்துல அடிச்சு காலி பண்ணேன். 3 ஒயிட் லைட் என் முன்னாடி வந்து ஃபுல் லெவலப் ஆச்சு. அப்புறம் அந்த டெட் பாடிஸ்ல இருந்து லைட்டா சோல் ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிருச்சுடா. அந்த சோல் ஃப்ளேம் ஆப்பரிங் பண்ணதும் ஸ்கிரீன்ல சோல் ஃப்ளேம் ஆப்பரிங் சக்சஸ்ஃபுல், ட்ரெய்ட் அக்யூர்ட், சாவேஜ் பேண்ட், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்ட் பை 10% வந்துச்சு. அப்படியே என் அட்டாக் பவர் 135க்கு ஜம்ப் ஆச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட். வெறும் ஃப்ராக்சர்ட் டிவினிட்டிக்கே இந்த லெவல்னா ஃபுல் காட்ஸ் உங்க எவ்ளோ மாசா இருப்பாங்க. இதுக்கு மேல ஃப்ளோர் லீடரை கொன்னாதான் நெக்ஸ்ட் லெவல். ஸ்பியரை தூக்கிட்டு ஜங்கிள்குள்ள இன்னும் உள்ள போனேன். அங்க இன்னொரு காப்ளின் கூட்டம் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 135 அட்டாக் இருக்குல்ல, 1 த்ரஸ்ட் 1 கில் தான். வந்த காப்ளின்ஸ் எல்லாம் தம்ஸ் ஆச்சு. இன்னொரு லெவலப். அப்ப பார்த்து ஒரு பெரிய காப்ளின் சீஃப் செம்ம ஸ்பைக்டு கிளப்போரோட என் முன்னாடி வந்து அடிக்க பார்த்துச்சு. நான் எஸ்கேப் ஆகி ஸ்பியரால அதோட தொடையில குத்தலாம்னு அடிச்சேன். அது காண்டுல பர்சர்க் மோடுக்கு போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுச்சு. ஆனா நான் சைட் ஸ்டெப் பண்ணி அதோட தொண்டையிலேயே ஸ்பியரை விட்டேன். சீஃபும் செத்து விழுந்ததும் அதோட சோல் ஃப்ளேமை எடுத்தேன். சோல் ஃப்ளேம் ஆப்பரிங் சக்சஸ்ஃபுல், ஸ்கில் அக்யூர்ட், ஃப்ரென்சி, ரேங்க் P-னு ப்ராம்ப்ட் வந்துச்சு. கடைசில ஸ்கில் கிடைச்சிருச்சு. இது வார்க் பிளட் லைன் ஸ்கில். ஆக்டிவேட் பண்ணா டேமேஜும் அட்டாக் ஸ்பீடும் 30% ஏறும். ஆனா முடிஞ்சதும் டிஃபரன்ஸ் 50% குறையும். அப்போ 10 ஃப்ளேம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்றியான்னு கேட்டுச்சு.
ஓகேன்னு அப்கிரேட் பண்ணா அந்த ஸ்கில் பாய்லிங் பீஸ்ட் பிளட்டா மாறிடுச்சு. இப்போ ஆக்டிவேஷன்ல டேமேஜ் 50% ஏறும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கில்க்கும் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். அவுட் சைட்ல மிஸ்டாங் என் ஃபீட பார்த்து டென்ஷன் ஆக உள்ள ஃப்ளோர் 1 கிளியர்ட் டிரான்ஸ்ஃபரிங் டு ஃப்ளோர் 2ன்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஃப்ளோர் 2க்கு போனா அது ஒரு பிட்ச் பிளாக் டார்க் கேவரண்டா. எனக்கு பயம் இல்ல, செம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அங்க இருட்டுல இருந்து சடனா கிரவுண்ட்ல இருந்து பிளாக் வைன்ஸ் எரப்டாச்சு. நான் ஸ்பியரால வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப வறந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு என்கார்ட் போடணும்னா அதோட கோர் சோர்ஸ கொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிம்பிள் ஃபுட்வாக்கோட உள்ள ஓடுனேன். அங்க நடுவுல ஒரு பெரிய ரூட் இருந்துச்சு. அதோட உள்ள ஒரு ஹியூமன் ஃபேஸ். அதுதான் ஆண்டிங் ட்ரீ ஸ்பிரிட் எலைட் பாஸ். ஹெச்பி வெறும் 50,000டா. அந்த பாஸ் ஹெச்பி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகிட்டே இருந்துச்சு. சோ ரா டேமேஜ் அவுட்புட் தான் இங்க முக்கியம். டவருக்கு வெளிய பிரின்சிபல் லின் இந்த ப்ளோரை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. எஸ் ரேங்க் பசங்களான பியாவ், மிங், யான் எல்லாம் உள்ள வந்தாங்க. பியாவ் அதோட கிளாஸ் பவரால கொடிகளை எல்லாம் துண்டு துண்டா வெட்டினான். ஆனா பாஸோட 50,000 ஹெச்பிய பார்த்து எல்லாரும் ஷாக். இங்க உள்ளனா பாய்லிங் பீஸ்ட் பிளட் ஆக்டிவேட் பண்ணி ஸ்பீடா மாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கொடிகளை கொன்னா என் ஸ்கில் டியூரேஷன் 10 செகண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு ஒரு பெர்ஃபெக்ட் லூப்ல டேமேஜ் பண்ணி 5 நிமிஷத்துல அந்த ட்ரீ ஸ்பிரிட்ட தூளா மாத்துனேன். 3 லெவல் ஏறிச்சு. அப்புறம் ஆப்ரிங்ல லைட் கோ ரீஜெனரேஷன் ரேங்க் எஸ் ட்ரேட் கிடைச்சிருச்சு. 1% மேக்ஸ் ஹெச்பி ஃபார் செகண்ட் ரீஸ்டோர் ஆகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃப்ளோர் 2 கிளியர்ட். டிரான்ஸ்ஃபரிங் டு ஃப்ளோர் 3ன்னு சிஸ்டம் சொன்னதும் ஸ்வாம்ப் எடுத்துக்கு வந்த. அங்க நீதான் 5வது அவாக்னர் டு ரீச் ஃப்ளோர் 3ன்னு ப்ராம்ப்ட் வந்துச்சு. முதல்ல முன்னாடி சகதியிலிருந்து ஸ்வாம் பேன்சீஸ் மேஜிக் சானிக் அட்டாக்கோட முன்னாடி வருது. நான் ஒரு பெரிய பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா மச்சான், அந்த ஒரே ஒரு பாறையை வச்சுக்கிட்டு ஸ்வாம் பேன்சீஸை போடுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. ஏன்னா அதனோட பைசிக்கல் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா என்ன கடுப்புனா, ஒருத்திய தொட்டாலே மத்த 2 பேன்சீஸும் சானிக் பிளாஸ் பண்ணி மண்டைய டேமேஜ் பண்ணுதுங்க. அதுவும் இல்லாம இந்த சகதி நிலத்துல நம்ம ஸ்பீடு வேற ரொம்ப குறையுது. இது பக்கா சகிப்புத்தன்மை டெஸ்ட். கின்னுக்கு கேம் டிசைனரோட பிளான் புரிஞ்சு லைட்டா நக்கலா சிரிச்சான். நம்ம கொஞ்சம் அடி வாங்கிட்டு ஹெல்த்தை டேமேஜா மாத்தி பாறை பின்னாடி ஓடி வந்து ஒளிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம லைட் கோர் ரீஜெனரேஷன் வச்சு ஹெல்த்தை ஏத்திக்கிட்டு மறுபடியும் போய் அடிக்கலாம்னு சிம்பிளா பிளான் பண்ணிட்டான். பிளான் பண்ணபடி கின் செம்ம ஸ்பீடா பாஞ்சு பக்கத்துல இருந்த ஸ்வாம் பேன்சியை நோக்கி ஓடினான். அந்த பேன்சி பயந்து ஷாக் ஆகிறதுக்குள்ள நம்மாளு ஸ்பியரால ஒரே குத்து. குத்திட்டு அங்க நிக்காம டக்குன்னு பாறை பின்னாடி பின்வாங்கிட்டான். அதே நேரத்துல மத்த 2 பேன்சீஸும் 2 பக்கத்துல இருந்தும் கத்தி சானிக் பிளாஸ் பண்ண நம்மாளுக்கு மண்டையே கிறுகிறுத்து போச்சு. ஆனா லெவல் 8ல இருந்ததால கின் அந்த அடியை தாங்கிட்டு பாதி ஹெல்த்தோட தப்பிச்சான். ஆனா அந்த ஒரு குத்துலயே முதல் பேன்சிக்கு முக்காவாசி ஹெல்த் காலி. பாறை பின்னாடி வந்ததும் லைட் கோர் ரீஜெனரேஷன் வேலை செய்ய ஹெல்த் கடகடன்னு ஏறிச்சு. இப்போ ஃபுல் ஹெல்த் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதே ட்ரிக்க மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சான். ட்ரையல் டவரோட 3வது ஃப்ளோர்ல ஒரு விசித்திரமான சீன் நடந்துச்சு மச்சான். கையில ஒரு இரும்பு ஈட்டிய வச்சுக்கிட்டு வேணுமேனே அடி வாங்கிட்டு பேன்ஷிய குத்திட்டு ஓடி வந்து பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதே வேலையா வச்சிருந்தா. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இதே சீப் டாக்டிக்ஸ பண்ணி ஒரு தடவை கூட சாகாம 3 பேன்ஷீஸையும் காலி பண்ணிட்டான். அதுங்க மறையும் போது சிஸ்டம் வாய்ஸ் கேட்டுச்சு. சோல் ஃப்ளேம் ஆப்பரிங் சக்சஸ்ஃபுல், ஸ்கில் அக்யூர்ட், டைட் ஸ்டெப் ரேங்க் பி. இது மூலமா சகதியில மாட்டாம இம்யூனிட்டியோட ஸ்பீடா ஓடலாம். பிளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு 15% ஏறும். ஃப்ளோர் 3 கிளியர்ட், டிரான்ஸ்ஃபரிங் டு ஃப்ளோர் 4. அடுத்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா கார்டியன் மான்ஸ்டரையும் கொல்லணும்னு அவசியம் இல்ல. நடுவுல இருக்கிற டெலிஃபோர்ட் சர்க்கிள உயிரோட ரீச் பண்ணாலே போதும். மான்ஸ்டர்ஸ கொல்ல வேணாம்னு சொன்னதும் கின்னுக்கு டவுட் வந்துச்சு. முதல் 3 ஃப்ளோர்ல பண்ண வேலைய வச்சு பார்த்தா கண்டிப்பா 4வது ஃப்ளோர்ல ஏதோ பெரிய டிராப் இருக்குன்னு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சில செகண்ட்ஸ்ல 4வது ஃப்ளோர் போனதும் அங்க இருக்கிற சீனை பார்த்து நம்மாளுக்கே வாயடைச்சு போச்சு. அங்க 1-2 மான்ஸ்டர் இல்ல மச்சான், ஒரு பெரிய கோஸ்ட் ஃபயர் ஸ்பைடர் கூடே இருந்துச்சு. அத பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும்.
10ல 9 பொண்ணுங்க அவேக்கனர்கள் அங்கேயே குவைட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஃப்ளோர் ஃபுல்லா வலையா கிடந்து மரண வலையா மாறி இருந்துச்சு. கின் அந்த வலைக்கு நடுவுல வெறித்தனமா ஓடி எல்லா பக்கத்துல இருந்தும் வர சிலந்தி வலைய எஸ்கேப் பண்ணான். டக்குன்னு புதுசா கிடைச்ச டைட் ஸ்டெப் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணான். கால்ல தண்ணி சுத்தின மாதிரி ஆகி உடம்பே செம்ம லைட்டா மாறுச்சு. அந்த ஒட்டும் வலையில கால் வச்சாலும் பிசுபிசுப்பு தெரியாம ஸ்பீடா நடுப்பகுதியை நோக்கி ஓடுனான். ஆனா அவ்வளவு கூட்டத்துல எல்லா அடியும் எஸ்கேப் பண்ண முடியல. தோல்ல ஒரு சிலந்தி டக்குன்னு கடிச்சிருச்சு. ஸ்டேட்டஸ்ல கோஸ்ட் ஃபயர் வெனம் ஏற ஆரம்பிச்சது. பாய்சன் டேமேஜும் பர்ன் மண்ட மேல டிக் ஆகி ஹெல்த் குறைய ஆரம்பிச்சது. விஷம் இன்னும் 2-3 ஸ்டாக் ஏறுனா அவ்வளவுதான், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு கின்னுக்கு புரிஞ்சுது. உஷாராகி நேரா டெலிஃபோர்ட் சர்க்கிளை நோக்கி ஓடுனான். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த சர்க்கிளுக்குள்ள காலை வைக்க போற கேப்ல டக்குன்னு காலை தூக்கி நிறுத்திட்டான். பின்னாடி துரத்திக்கிட்டு வர சிலந்தி கூட்டத்தை பார்த்து அவனுக்குள்ள ஒரு பேராசை, வெறித்தனம் வந்துச்சு. கின் டக்குன்னு ஈட்டிய தூக்கி வர சிலந்திங்க மேல வெறித்தனமா குத்த ஆரம்பிச்சான். இந்த சிலந்திங்களுக்கு 2வது புளோர் கொடிகளை விட கம்மி ஹெல்த், வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான், ஒரு அடியிலேயே செத்துரும். டைம் முடிய போகுது, ஹெல்த்தும் குறையுது. ஆனா கின் விடாம செம்ம கிளீனா எல்லா சிலந்தியும் வெட்டி தள்ளுனா. இதை வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மிங்டாங் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. டெலிஃபோர்ட் சர்க்கிள் வர வரைக்கும் போயிட்டு இவன் ஏன் திரும்ப சிலந்திங்க கூட சண்டை போடுறான்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவனுக்கு கேட்கலையான்னு செம்ம ஆங்ஸைட்டி ஆயிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு கின் பண்றது வேஸ்ட் வேலையா தெரிஞ்சுது. ஏன்னா இந்த சின்ன சிலந்திங்களை கொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா கிடைக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். கின் செம்ம போக்கஸோட ஹெல்த் கால்வாசி குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி நிமிஷத்துல ஈட்டியை சுத்தி சோல் ஃப்ளேம் ஆப்பரிங் கோஸ்ட் ஃபயர் ஸ்பைடர் ஆக்டிவேட் பண்ணிட்டு டெலிஃபோர்ட் சர்க்கிளுக்குள்ள காலை வச்சான். உலகமே சுத்துற மாதிரி ஆகி அடுத்த ஃப்ளோருக்கு மாறும்போது அவன் எதிர்பார்த்த அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. ஸ்கில் அக்யூர்ட், கோஸ்ட் ஃபயர் வெனம், ரேங்க் லெவல் 1, நெருப்பும் விஷமும் கலந்த அட்டாக். இது எதிரிக்கு பர்ன் டேமேஜ் கொடுத்து டிஃபென்ஸை குறைக்கும், அதுவும் இல்லாம எதிரியோட ஹீலிங் பவரை தடுக்கும். இது கேட்டதும் கின்னுக்கு ஆட்ரினலின் ஏறி செம்ம குஷி ஆயிட்டா. இதனால தான் அவன் ரிஸ்க் எடுத்தான். ஆனா அந்த சந்தோஷம் முடியறதுக்குள்ள தர அதிர ஆரம்பிச்சது. 5வது ஃப்ளோர் கார்டியன் மான்ஸ்டர் என்ட்ரி கொடுத்துச்சு. ஒரு மலை சைஸ்ல உடம்பெல்லாம் ஊசி மாதிரி முடி வச்ச கோஸ்ட் கிளாப் பியர் வந்துச்சு. லெவல் 15 எலைட் பாஸ், எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர். வெளிய பிரின்சிபல் லின் மெயின் ஸ்கிரீனை பார்த்து பல்ல கடிச்சுக்கிட்டு, எந்த எக்கச்சக்கத்தவன் இந்த வருஷம் ட்ரையல் டவரை டிசைன் பண்ணுதுன்னு கத்துறாரு. முத 2 புளோர்லயே 90% அவாக்கனர்கள் அவுட். 3வது புளோர்ல வாரியர் கிளாஸ் எல்லாம் காலி, ரேஞ்சிட் கிளாஸ் மட்டும்தான் தப்பிச்சாங்க. 4வது புளோர் சிலந்தி கூட்ட பார்த்து பிரின்சிபலுக்கே தலை சுத்திருச்சு. இப்போ டாப் எஸ் ரேங்க் அவாக்கனர்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்காங்க. பியாவ் அதோட டிஃபென்ஸை வச்சு முட்டிக்கிட்டு போய் சர்க்கிளை தொடும்போது அவனுக்கு கொஞ்சோண்டு தான் ஹெல்த் இருந்துச்சு. மிங் அதோட ஐஸ் பவரை வச்சு கஷ்டப்பட்டு ஷீல்டால தப்பிச்சு வந்தான். யான் எஸ்கேப் ஆகி 5வது புளோர் வந்த ஒரே பொண்ணு ஆனா. மத்தரு யான் போன்ற மேஜ் கிளாஸ் எல்லாம் சிலந்தி வலையில மாட்டி அங்கேயே குயிட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஜென்ஜாய் சிட்டியோட சீக்ரெட் ஃபெசிலிட்டில ஏஐ ஸ்கிரீனை பார்த்து, இந்த வருஷம் ஜென்ஜாய் சிட்டில இருந்து ஒருத்தங்கூட 5வது புளோரை தாண்ட மாட்டான் போலயேன்னு டிசப்பாயிண்ட் ஆகுறா. டாக்டர் வாங் அழுகாத குறையா, யார்னா ட்ரையல் டவர்ல லெவல் 15 அடல்ட் கோர்ஸ் கிளாப் ஏற வைப்பாங்களா? எஸ் ரேங்க் புது பையனால கூட இத 1-to-1 சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஐகூலா, இது சும்மா பேசிக் ஸ்கிரீனிங் தான், ஹிடன் புளோருக்காக நான் வச்ச டிராப்ல ஒருத்தனும் மாட்டலையேன்னு ஃபீல் பண்றா. உள்ளகின் அந்த கரடிய பார்த்து பயப்படாம டைட் ஸ்டெப் ஆக்டிவேட் பண்ணி ஸ்பீடா கரடியோட அட்டாக்க எஸ்கேப் பண்ணி அதோட பின்னாடி போய் கோஸ்ட் ஃபயர் வெனம் வச்சு ஈட்டியால குத்துனா. கரடிக்கு நெருப்பு நம்ம மிங் 3 வருஷமா கின் பின்னாடியே சுத்தி எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அது இப்போ இங்க தெரியுது மச்சான். அவன் மத்தவனுங்க மாதிரி முட்டாள்தனமா நேரா போய் முட்டாம ரொம்ப உஷாரா கரடியோட முதல் அடிய எஸ்கேப் பண்ணான். அப்படியே கரடியோட பின்னாடி ஓடி போய் வாளால வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா பெரிய சைஸ் மான்ஸ்டருங்க ஸ்லோவா தான் மூவ் ஆகும், அதுங்களுக்கு பின்னாடி போய் அடிக்கிறது தான் கீ மேட்டர்னு கின் ஆல்ரெடி அவனுக்கு சொல்லி கொடுத்திருந்தான். ஆனா பாரு, மிங் அதுல மேலோட்டமா தான் கத்துக்கிட்டு இருக்கான். இது ஸ்கிரீன்ல பார்த்த கூட்டமெல்லாம்
அதான் நம்ம ஸ்கூல் டாப் டேலண்ட், என்ன ஃபுட் ஒர்க், இவன் கண்டிப்பா 5வது ஃப்ளோர கிளியர் பண்ணிடுவான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரின்சிபல் லின் தாடிய தடவிக்கிட்டே, நம்ம ஸ்கூல்ல ஒரு நிஜமான டேலண்ட் உருவாகிட்டான், இவன் ஃபியூச்சர் வேற லெவல்னு பெருமையா சிரிச்சாரு. ஆனா மிஸ் டாங் அத பார்த்துட்டு மூஞ்சிய சுருக்குனாங்க. ஏன்னா மிங் அட்டாக் பண்றதுல ரொம்ப பேராசைப்படுறான். டேமேஜ் என்னவோ சூப்பரா தான் இருக்கு. ஆனா கோஸ்ட் கிளாப் பியர் மாதிரி ஒரு கொடூரமான பாஸ் கிட்ட சண்டை போடும்போது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிக்கவே கூடாது. அவங்க பயந்த மாதிரியே அந்த பெரிய கரடி சடன் காண்ட்ல பயங்கரமா கர்ஜனை பண்ணிட்டு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம அப்படியே பின்னாடி குப்புற உட்கார்ந்தது மச்சான். வெடித்தனமா அடிச்சுக்கிட்டு இருந்த மிங்கால எஸ்கேப் ஆக முடியல. கரடி அவனுக்கு மேலேயே டபார்னு உட்கார, வாயில வந்த கெட்ட வார்த்தை வெளில வரதுக்குள்ள ட்ரையல் டவர் ஹிஸ்டரியிலேயே கரடி உட்கார்ந்து செத்த முதல் ஆளுன்னு பேர் வாங்கி அவுட் ஆயிட்டான். பிரின்சிபல் லின்னோட சிரிப்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. மெயின் ஸ்கிரீன்ல இப்போ யானோட ஃபீட் வந்துச்சு. அவ கையில லாங்போ வச்சிருக்க ஒரே அஜிலிட்டி லாங் ரேஞ்ச் எஸ் ரேங்க் அவாக்கனர். 5வது ஃப்ளோர்ல இருக்கிற கம்மி இடத்துல அவ செம்ம ஸ்பீடா ரவுண்ட் அடிச்சு கரடி கிட்ட இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அம்புகளை சரமாரியா விட்டுக்கிட்டே இருந்தா. அவளோட கிளாஸ் ஸ்கில்லான பிளட் மார்க் ஆரோ ரெயின் மூலமா அட்டாக் பவர் கம்மியா இருந்தாலும் கரடிக்கு ப்ளீடிங் டேமேஜ் ஏறி ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. கைட் அண்ட் ரன்னா அது இதுதான், டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் வேற லெவல்னு கூட்டம் வியந்து பார்த்துச்சு. பிரின்சிபலும் அசிங்கப்படாம மூஞ்சிய சிவக்க வச்சுக்கிட்டே கைத்தட்ட ஆரம்பிச்சாரு. எல்லாரும் யானையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போனா அவ கரடிய காலி பண்ணிடுவான்னு மிஸ்டாங்கும் நினைச்சாங்க. ஆனா மிஸ்டாங் தற்செயலா கின்னோட ஃபீட கீழ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க மச்சான். ஏன்னா கின் செம்ம ஸ்மூத்தா ஒவ்வொரு அடியையும் பக்கா பிளான் பண்ணி கிளீனா அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட ஸ்பீடுக்கு முன்னாடி வெறி பிடிச்ச அந்த கரடி ஒரு கோமாளி மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. அவனால கின்ன தொடக்கூட முடியல. அதை விட ஷாக்கிங் என்னன்னா, கின் சண்டை போடுற கரடியோட ஹெல்த் பார் முடிய போற நிலைமையில இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? வெறும் பிளாங்க் ஸ்லேட் கிளாஸ வச்சுக்கிட்டு இவ்ளோ கம்மி டைம்ல எவ்ளோ பெரிய டைம்ல எப்படி இவ்ளோ பெரிய டேமேஜ் கொடுக்க முடியும்னு அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதே நேரத்துல மெயின் ஸ்கிரீன்ல யான் கரடியோட ஹெல்த்த பாதிக்கும் கீழே குறைச்சு ஸ்கூலோட பெருமையா நின்னுட்டு இருந்தா. பிரின்சிபலுக்கும் ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அப்போதான் அங்க ஒரு தப்பு நடந்துச்சு. யான் விட்ட ஒரு அம்பு கரடியோட உடம்புல படாம நேரா அதோட தலையில போய் பட்டு கிரிட்டிக்கல் வீக் பாயிண்ட் டேமேஜ் வெடிச்சுது. அவ்வளோதான், அந்த கரடிக்கு செம்ம கோவம் வந்து ஃபுல் பிரென்சி மோடுக்கு போயிடுச்சு. உடம்ப கீரை வச்சுக்கிட்டு முன்ன விட 2 மடங்கு ஸ்பீட்ல யானை நோக்கி பாஞ்சுது. யான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா, ஆனா அந்த ஓப்பன் ஏரியால ஓட இடமே இல்ல. கரடியோட பெரிய கை அவ மேல வந்து விழ அவ அப்படியே ஒயிட் லைட்டா மாறி எலிமினேட் ஆகிட்டா. ஜான் ஹாய் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அவாக்னர் யான் அவுட். அவ போன கடைசி ஃப்ளோர் 5ன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கடைசி எஸ் ரேங்க் ஆளும் அவுட் ஆனதும் பிரின்சிபல் லின் லூசு மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு. யார்தான் இந்த டவரை டிசைன் பண்ணது? ஒரு தப்பான அடிபட்டா கூட இன்ஸ்டன்டா அவுட் ஆகுற மாதிரி வச்சிருக்கானுங்களேன்னு கண்ணா பின்னான்னு கத்துனாரு. அப்போ யாரோ, இருங்க, இன்னும் டவர்ல ஒருத்தன் இருக்கானே, எல்லாரும் அவுட் ஆகலையான்னு கேட்க மெயின் ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்கா கின்னோட ஃபீட காட்டுச்சு. அங்க வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு பையன் ஈட்டிய வச்சுக்கிட்டு பயங்கர ஸ்பீடா கரடியோட பிளைண்ட் ஸ்பாட்ல நின்னு மாசா ஆடிக்கிட்டு இருந்தான். கரடியோட ஹெல்த் பார் பாதியை விட குறைஞ்சு கடகடன்னு இறங்கிட்டே இருந்துச்சு. இவ யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல 3 எஸ் ரேங்க் தானே வந்தானுங்க, இது எப்படி சாத்தியம்னு கூட்டம் ஆச்சரியமா பார்த்துச்சு. ஆனா அங்க இருந்த புது அவாக்னர்களுக்கு அவன் கின்னுன்னு தெரிஞ்சுது. அப்போ அவுட் ஆகி வந்த மிங் கத்துனா, இவன் கண்டிப்பா சீட்டிங் பண்றான்டா, ஒரு பிளாங்க் ஸ்லேட் ட்ரீ ஸ்பிரிட்டையே தாண்ட முடியும்னு. ஏற்கனவே டவரோட கொடூரத்தை பார்த்தத மத்த பசங்களும், ஆமா அவன் சீட்டர் தான், பிரின்சிபல் அவனை தண்டிக்கணும்னு கத்துனாங்க. மிங் கரடியோட ஹெல்த் பார காட்டி, பாருங்க, அவனோட அட்டாக்கால ஹெல்த் குறையல, இவன் கன்ஃபார்ம் சீட்டிங் தான்னு கத்துனான். ஏன்னா ஒரு பிளாங்க் ஸ்லேட் கிளாஸ்காரன் தங்களை விட மாசா பண்றத அவனுங்களால ஏத்துக்க முடியல. ஆனா நிஜத்துல அங்க 5வது ஃப்ளோர்ல நான் அந்த கரடி மேல 10 லேயர் கோஸ்ட் ஃபயர் வெனம் ஏத்தி வச்சிருந்த மச்சான். அதோட உடம்பே நெருப்புல எரிய ஆரம்பிச்சு தாங்க முடியாம கரடி கீழே விழுந்து செத்துச்சு. எனக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டா லெவல் 15 ஆகிட்டேன்.
உடனே ஆப்பரிங் பண்ணதும் அந்த கரடியோட சோல் ஃப்ளேம் மூலமா எனக்கு சாவேஜ் சார்ஜ் என்ற இன்னேட் ஸ்கில் கிடைச்சது. இத வச்சு எதிரி மேல பாஞ்சு ஸ்டன் பண்ணலாம். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ட்ரையல் டவரோட எல்லா ஃப்ளோரையும் கிளியர் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஹிடன் ஃப்ளோர் அன்லாக் பண்ணணுமா? இது வெளியில ப்ராட்காஸ்ட் ஆகாதா அது? நீ சொன்னதும் நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா டவர்னாலே 5 ஃப்ளோர் தான்னு நினைச்சேன். சரி வந்தாச்சு பாத்துருவோம்னு ஹிடன் ஃப்ளோர் ஓகேன்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் மேகத்தை முற்ற ஒரு பெரிய மலை உச்சியில நின்னு சுத்தியும் எலும்பு கூடுகளா கிடந்துச்சு. அங்க ஒரு பெரிய எலும்பு ஜெயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்து 2 பெரிய கோல்டன் கண்கள் என்ன உத்து பாத்துச்சு மச்சான். அதுக்கு பின்னாடி இருந்து சின்னதா ஆனா கெத்தா 2 சிறகுகள் வெளில வந்துச்சு. நான் எச்சில முழுங்குனேன். டேய், யார்ரா இங்க ஒரு டிராகன் குட்டிய வச்சது? இதுங்க மான்ஸ்டர் உலகத்திலேயே டாப். தங்க ரேங்க் பாஸ் பவர் இருக்கும் இதுக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த குட்டி டிராகன் என் மேல எந்த கோவமும் காட்டாம ஆச்சரியமா என்னையே பார்த்துச்சு. நான் பக்கத்துல போனப்போ ஸ்கிரீன்ல ஒரு ப்ராம்ப்ட் வந்துச்சு. இந்த ஆப்சிடியன் டிராகன் உன் கூட ஒரு பாண்ட் கிரியேட் பண்ண ஆசைப்படுது, ஓகேவான்னு கேட்டுச்சு. எனக்கு வாயே அடைச்சு போச்சு மச்சான். உலகத்திலேயே டிராகன் கூட பாண்ட் வைக்கிற பீஸ்ட் டேமர்கள் ரொம்ப கம்மி. நான் உடனே ஓகே சொல்ல பாண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அது ஏன் என்ன சூஸ் பண்ணுச்சுன்னா, என்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ராக்சர்ட் டிவினிட்டி ட்ரெய்ட்டால தான். டாப் பிளட் லைன் மிருகங்களுக்கு மட்டும்தான் அந்த காட் பவர் தெரியும். அது என்ன ஒரு நிஜமான கடவுளா பார்த்து பாண்ட் ஆகிருக்கு. இப்போ 2 பேருமே செம்ம ஜாக்பாட் அடிச்சிட்டோம்னு நினைச்சோம். டவர் கிளியர் ஆகி வெளில போகும்போது டிராகனை சம்மனிங் ஸ்பேஸ்குள்ள அனுப்பவான்னு கேட்க நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளில வந்தேன். அதே நேரத்துல டவரோட கண்ட்ரோல் ரூம்குள்ள வந்த டிசைனர் நீ எல்லா அவாக்னர்களும் வெளில அனுப்பப்பட்டாங்கன்னு நோட்டிபிகேஷனை பார்த்தா. அவ சும்மா செக் பண்ணும்போது குட்டி டிராகனை திரும்ப கூப்பிடலான்னு பார்க்க டிராகனை காணோம். பயந்து போய் ஹிடன் 6வது ப்ளோர் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா ஜான் ஹாய் சிட்டியோட ஹிஸ்டரியிலேயே ஒருத்தன் 5வது ப்ளோர் கரடிய கொன்னுட்டு இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுது. அதுவும் இல்லாம அவன் அந்த டிராகன் கூட அசால்ட்டா பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு சம்மனிங் ஸ்பேஸ்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா லெவல் 200 இருக்கிற பெரிய பீஸ்ட் டேமர்கள் கூட பாண்ட் வைக்க முடியாத டிராகன் அது. இப்போ இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க தேட ஆரம்பிச்சு. எக்ஸாமினர் யாங் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டான் மச்சான். ஏன்னா பவர்லையும் ரேங்க்லையும் அந்த டவர் டிசைனர் நீ அவனுக்கு ரொம்ப மேல. அவ போன்ல செம்ம மிரட்டலா பேசுறா. நான் சொல்றத ஒழுங்கா கேட்டு லாக்டவுன் பண்ணு. அந்த ஹிடன் ஃப்ளோருக்கு எவனும் போகல. இந்த ட்ரையல் டவர்ல மொத்தம் 5 ஃப்ளோர் தான் இருக்கு. ஹிடன் ஃப்ளோர்லாம் ஒன்னும் இல்ல, புரியுதான்னு கத்துறா. யாங்கும் டக்குன்னு தலையாட்டினா. ஏன்னா முன்னாடியும் இந்த மாதிரி வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ண பசங்களோட டீட்டெயில்ஸ கவர்மெண்ட் சீக்கிரட்டா லாக் பண்ணத அவன் பார்த்திருக்கான். ஃபோன் கட்டானதும் யாங் மூஞ்சிய சீரியஸா வச்சுக்கிட்டே மேடைக்கு வந்து கத்துனா. இந்த அவேக்கனிங் செரிமனியோட அபிஷியல் எக்ஸாமினரா நான் அனௌன்ஸ் பண்றேன். டவர் சிஸ்டம் படி இந்த டவர்ல எந்த ஒரு தப்பும் சீட்டிங்கும் நடக்கல. இப்போ டாப் ஸ்கோரரான கின்னுக்கு ஸ்பெஷல் ரிவார்ட் தரப்போறேன். இத கேட்டதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீட்டர்னு கத்துன கூட்டம் அப்படியே வாயடைச்சு சைலண்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்துல நான் டவர்ல இருந்து வெளியில வர சுத்தியும் கேமரா கிளிக் கிளிக்னு பிராஷ் அடிச்சது. யாங் முன்னாடி வந்து என் கையில ஒரு கவரை கொடுத்து, இது ஜான் ஹாய் சிட்டியோட எக்யூப்மெண்ட் வால்ட் வவுச்சர் பிளஸ் 10 லட்சம் கோல்ட் காயின்ஸ். இத வச்சு நீ லெவல் 30க்குள்ள இருக்கிற எந்த ஒரு தங்க ரேங்க் ஆயுதத்தையும் எடுத்துக்கலான்னு சொன்னான். எனக்கு செம்ம குஷியாயிடுச்சு மச்சான். ஆனா அவுட் ஆகி நின்ன மிங் என் கையில இருக்கிற அந்த கோல்டு வவுச்சரை வெறித்தனமான காண்ட்ல பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு வேஸ்ட் கிளாஸ்காரனுக்கு எதுக்குடா கோல்ட் கியர், சுத்த வேஸ்ட்னு நினைச்சான். கூட்டமும் மிங்குக்கு சப்போர்ட் பண்ணி இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன, நெஜ சண்டேல இந்த குப்பை கிளாஸ் வச்சுக்கிட்டு மண்ணை தான் கவ்வான்னு கிண்டல் பண்ணுச்சுங்க. நான் லைட்டா சிரிச்சுக்கிட்டு தலையை ஆட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி என் சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். உள்ள கால வச்சதும் மைண்டுக்குள்ள ஏதோ அலர்ட் அடிச்சுது. அவ்வளவுதான் மச்சான், இன்னைக்கு கதை வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கதையோட அடுத்த பார்ட் உடனே வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ரூடி ரீகேப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.
பாய் பாய். See you மச்சான்.